அரசு உத்தரவை மீறி நாமக்கல் மாவட்டம் சின்னார்பாளையத்தில் உள்ள வள்ளியப்பா வித்யாலய மேல்நிலைப் பள்ளியில் அரையாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்பு நடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவை அடுத்து மாணவர்களை உடனே வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு நடைபெற்றது. இந்த அரையாண்டு தேர்வு டிசம்பர் 24ஆம் தேதி நிறைவடைந்து டிசம்பர் 25ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5ஆம் தேதி வரை அனைத்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் விடுமுறை விடப்பட்டிருந்த நிலையில் எந்த ஒரு சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என கல்வித்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சின்னார்பாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியான வள்ளியப்பா வித்தியாலயம் மேல்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து 8 நாட்களாக இந்த சிறப்பு வகுப்புகள் என்பது 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பே பள்ளியில் சிறப்பு வகுப்பு நடைபெற்று வந்ததாக டிஎஸ்பி கௌதம் அவர்களுக்கு எழுந்த புகாரின் பேரில் அன்றைய தினம் காவல்துறையினர் சென்று நேரடியாக மாணவர்களை வெளியே அனுப்பினர். இந்த நிலையில இன்றைய தினம் காலை 8 மணி அளவில் இருந்து மாலை 5 மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும் என தெரிவித்து மாணவர்களை பள்ளி நிர்வாகம் அழைத்திருந்தது. இந்த நிலையில இதையடுத்து நாமக்கல் மாவட்ட தனியார் பள்ளியினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவின் பேரில் இங்கு இனிமேல் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது, மாணவர்களுக்கு விடப்பட்டுள்ள விடுமுறையை பயன்படுத்த வேண்டும் என தெரிவித்து அப்பொழுது பள்ளியில் நடத்தி வந்த சிறப்பு வகுப்புகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து இனிமேல் இது மாதிரியான அரசு உத்தரவை மீறி சிறப்பு வகுப்புகள் நடைபெற்றால் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நாமக்கல் மாவட்ட தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தொடர்ந்து இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் தனியார் பள்ளிகளில் உரிய பாதுகாப்பும் விசாரணைகளும் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட கல்வி அலுவலர் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.